புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரோந்தில் விதிமீறி வைத்திருந்த 144 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு ரூபாய் 35,000. கடந்த ஒரு வாரத்தில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை ஒட்டி கலால்துறை சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கலால்துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா மற்றும் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நேற்று ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது விதிகளை மீறி சேமித்து வைக்கப்பட்டதும் கள்ளத்தனமாக கடத்தப்பட்டதும் ஆகிய சுமார் 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 35,000 என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கலால்துறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.